வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 lakh என்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சுன்னு ஒரு எக்ஸ்னா உங்களுக்கே தெரியும். அந்த கிழட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் படியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட CB200X ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். அதுலேயும் குறிப்பாக ப்ரைஸிங் என்றதுன்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே இதுதான் லோ ப்ரைஸ். ஆமாம், இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்னா அது நம்ம ஹீரோவோட CB200X தான். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஆன் ரோட் ப்ராசன்ஸ்லாம் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 184.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve-க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மாடிஃபிகேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 17.03 bhp அண்ட் 15.9 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 41.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ்லன்னு பார்க்கும்போது இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல மைலேஜை ப்ரொவைட் பண்ணுது. பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு பவர். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான். பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ன்றதுனால கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் வேணுன்றதுனால சிங்கிள்லேயே நிறுத்திருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 147 kg, சீட் 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் டாப் மாடல் கிடையாது, ஸ்டாண்டர்ட் மாடல் 1,86,000 கிட்ட தான் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம Suzuki Gixxer SF 155 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ன்றது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரோட் ப்ரெசன்ஸ்லையும் சரி பில்டர் குவாலிட்டிலையும் சரி உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சுசுகி டிசைனில் உங்களுக்கு குறை கிடையாது, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 155 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve-க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் பெட் மாடிஃபிகேட் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 13.4 bhp அண்ட் 13.8 Nm ஆஃப் டார்க்கு. பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான பவர் இருக்குது. இந்த ஒரு 155 cc செக்மெண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டரில் கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் பிரேக்ஸ் தான். பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் இந்த இடத்துலையும். இதை மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மைனஸஸ் இருந்தாலும் ஓவரலாக பார்க்கும்போது இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 148 kg. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய சீட் ஹைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 795 mm தான் வருது. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 1,84,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,87,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட Apache RTR 200 4B ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 200 cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைனு இன்னோவேட்டிவான ஃபீச்சர்ஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் இந்த டிவிஎஸோட Apache RTR 200 4B ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் நான் முன்னே சொன்ன மாதிரி இருக்கிறதுலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஷார்ப் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைன். really ரோட் ப்ரெசன்ஸில் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்பும் இந்த செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர்ஸு ஆமாங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் ஸ்மூத்னஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அதுலேயும் குறிப்பாக இந்த டிவிஎஸோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து அந்த GTT டெக்னாலஜின்ற டிவிஎஸோட ஒரு சில ஐகானிக் ஃபீச்சர்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. லைட்டிங்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான LED செட்டப் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு ஃபீச்சரில் உங்களுக்கு குறையே இல்லாத மாதிரி நல்ல ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 197.75 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve-க்கான ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு ஒரு 5-speed அண்ட் பெட் மாடிஃபிகேட் கிளச்சு
பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 20.54 bhp அண்ட் 17.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 127 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 41.9 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும். பவரும் ஒரு டீசெண்டான ஒரு லெவல் தான். ஓரளவு இன்ஜின்னு பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு இன்ஜின் தான். பட் 200cc ஸ்போர்ட்டின்னு செக்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல வந்து இதோட இன்ஜின் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு இன்ஜினாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது வெஹிக்கிள் ஒரு நல்ல பேக்கேஜ் இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 152 kg, சீட் ஹைட் 800 mm தான் வருதுன்றப்ப அதை மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,82,000 தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங்லேயும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிளை எடுத்து வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N250 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 250 மோட்டர் சைக்கிள் இந்த ஒரு வெஹிக்கிள் தான். பொதுவாகவே பஜாஜ்னாலே நிறைய பேர் மனசுக்கு வந்து ஒரு நிற்க வேண்டிய விஷயம், அந்த ஒரு இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்காது, கொஞ்சம் நாளே சவுண்டு மாறிடும், அந்த ஒரு இன்ஜினுடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மாற்றின ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஃபஸ்ட் இன் டைமாக பஜாஜோட ஒரு ஓன் பில்டாக இருந்துமே கூட ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரிஃபைன்மெண்ட் ஆஃபர் பண்ணிச்சு. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எல்லாமே இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் அந்த ஒரு லாங் டிரைவ் க்ரூசிங் பர்பஸ் அதே மாதிரி விஷயங்களுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளாகவே இருக்குது. ஆமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் இல்லை, யூனிக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்குது. ஏன்னா சேம் உங்களுக்கு 160 and 150லையும் இதே டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ட்ராபேக் தான். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினோடைய ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5 speed and mid multiplets கிளச்சு ஸ்லிப்பரும் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.1 bhp and 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. பவர் சும்மா சொல்லக்கூடாது, இந்த 250cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவருமே இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 132 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் உங்களுக்கு 44 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடியும் டிஸ்பிளே தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 162 kg, சீட் ஹைட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,79,000 கிட்ட அரௌண்ட் வருதுன்றப்போ ப்ரைஸிங்குமே ரியலி ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ரேஞ்சில் இந்த ஒரு 250cc மோட்டார் சைக்கிளை எடுத்து வந்திருக்காங்க. அப்படின்றப்போ ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு கம்மியான உங்களுடைய க்ரூசிங் பர்பஸ் ஆனால் கொஞ்சம் லாங் ட்ரைவ்லாம் போகும், இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹையர் சிசி வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறப்ப இந்த பஜாஜ் பல்சர் 250 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS200 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 200cc மோட்டர் சைக்கிள் இந்த ஒரு அண்டர் 2 lakhல யூஸ் பண்ணியிருக்க ஒரு வெஹிக்கிள்னால் அது NS200 தான். ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் உங்களுக்கு சும்மா சொல்ல தேவையில்லை, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இந்த NS200 டிசைன்ன்றது ரொம்ப நல்லாவே இருந்துக்கிட்டு வருது. நல்ல ஒரு பெரிய ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு டிசைனாகவும் இருக்குது. பட் என்ன ஒன்று 120 ஃபிலிம் சேம் இதே டிசைன் தான், 160 சேம் இதே டிசைன் தான். பஜாஜ் கிட்ட இதுதான் ஒரு மைனஸ், ஒரு வெஹிக்கிளை எடுத்து வராங்கன்னா அதோடைய லோ சிசி வேரியண்ட்டை அப்படியே சேம் ரிப்ளிகேட் மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஒரு ஹையர் சிசி வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்காது இல்லையா? ஆமாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve லிக்விட் கூல்டு இன்ஜின் 4 valve லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 6 speed கியர்பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.13 bhp 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக உங்களால் ஒரு 140-148 சம்திங் கூட போக முடியும். பட் இருந்தாலும் சேஃப்டி கொஞ்சம் முக்கியம், கொஞ்சம் ஸ்லோவே ரைட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 42.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்
மைலேஜில் ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க பல்சர் அந்த அளவுக்கு சூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடியும் சேம் டிஸ்பிளே தான். 12 சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 158 kg, சீட் ஹைட்டு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,98,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்கும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு நல்ல ரேஞ்சு தான் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.